Hi, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு மஸ்காரா ஹேக் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ ஒரு கேப்புக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறப்போ சின்ன சின்ன ஹேக் ஹோம் ரெமெடிஸா ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி தான் இந்த ஐடியா. மஸ்காரா பாத்தீங்கன்னா ரெண்டு வழியில வந்து உங்களுக்கு ட்ரை அவுட் ஆகும். ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேல் டைம்ல வாங்குறப்பலாம் மேக்ஸिमम வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. செகண்ட் ஒன் மேக்கப் அதிகமா யூஸ் பண்ண மாட்டீங்க இல்லனா நீங்க நிறைய மஸ்காரா யூஸ் பண்ணுவீங்கன்னா அது அப்படியே வச்சிட்டே இருக்கறப்ப அது ட்ரை அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அந்த மஸ்காராவை வந்து ரெண்டு ஹேக் மூலமா நம்ம வந்து சூப்பரா liquid ஃபார்முக்கு வர வச்சிரலாம். சோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First method க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 products அவசியம். First one dry out ஆன mascara, second one பாத்தீங்கன்னா sellotape, third one பாத்தீங்கன்னா உங்களுக்கு hot water. Hot water கொதிச்சிட்டு இருக்க கூடாது. hot waterல நீங்க போட்டு எடுத்தா போதும். நான் ஒரு 2-3 times வந்து நல்லா கொதிக்கிற hot waterல போட்டு அந்த mascaraவோட ஷேப்பே மாறி போயிடுச்சு. அந்த பேக்கேஜிங்கோட ஷேப் சொல்றேன் ஓகேங்களா. சோ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடுறப்போ உங்களுக்கு ஒரு 3 minutes 4 minutes அப்புறம் எடுத்துட்டீங்கன்னா அந்த மஸ்காரா வந்து உள்ள இருக்கிறது வந்து ட்ரை அவுட் இல்லாம அப்படியே வந்து சூப்பரா வெயிட் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இது இப்பதான் போட்டது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி செல்லோடேப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லையா. சோ அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். லைட்டா சூடா தான் இருக்கு. சோ பார்க்கலாம். liquid வந்து அழகா liquid ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செல்லோடேப் எதுக்கு போடுறோம்னா உள்ள வந்து வாட்டர் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே போயிடும். அதனால ஓகே இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல லிக்விடியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஹேக்னு சொல்லலாம். அகைன் சொல்றேன், சூடா கொதிச்சிட்டே இருக்கிறப்ப போட்றாதீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் போட்டு ஒரு 3 minutes 4 minutes வச்சுக்கோங்க. உள்ள பேக்கேஜ் உள்ள வந்து மஸ்காராக்கு எதுவும் ஆகாது. பேக்கேஜிங் மட்டும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிரும். செகண்ட் ஹேக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மஸ்காரா ட்ரை அவுட் ஆன மஸ்காரா இருக்குல்ல அதுல வந்து லென்ஸ் யூஸ் பண்றவங்க லென்ஸ் சொல்யூஷன் உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ல இருக்கும். அந்த சொல்யூஷன் வாங்கி ஒரு 2-3 drops உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிட்டு தென் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அகைன் அந்த ஓல்டு ஃபார்முலேஷன் அது யூஸ் பண்றப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி லைட்டா செமையா இருக்கும். சோ இதே மாதிரி சிம்பிளான விஷயம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்காரா வந்து பொதுவா நீங்க என்ன சொல்ற எப்ப யூஸ் பண்ணாலும் நல்லா ஷேக் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே அப்படியே வச்சிட்டு அப்படியே எடுத்து போட்டீங்கன்னா ட்ரை அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச சின்ன ஹேக். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். புதுசா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஐ ஹோப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.